ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருணாஸ் கலாட்டா. நான் உங்கள் அருணா கோட்டீஸ்வரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பு மாவில் செஞ்ச கார கொழுக்கட்டை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கம்பு மாவு இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் எடுத்து அதில் தண்ணி விட்டு இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி விட்டு கலக்கி வச்சிருக்கேன். இந்த பதத்துக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல், 2 வெங்காயம் பொடிதாக நறுக்கியது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். மீடியமாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் துருவல் லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்ச கம்பு மாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட்டி கட்டியாயிடும். இதை நல்லா நமக்கு கொழுக்கட்டை மாவு பதம் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு நாம நல்லா கெட்டியாக்கணும். இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்தோடனே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொழுக்கட்டை எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி இதை பிடிச்சி இட்லி குக்கர்ல வேக வச்சு எடுத்துட்டா கம்பு கார கொழுக்கட்டை ரெடி. இது உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்க சர்க்கரை சேர்த்து செய்யலாம். இப்போ பாருங்க, இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்ததும் சுவையான சத்தான கம்பு கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.